ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அக்கா மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னா என்னென்ன காய்கறிகள் இந்த வாரம் வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி வந்து இது 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இது சோம்பு வீட்டில் காலி ஆயிடுச்சு. சரின்ட்டு இது எவ்வளோன்னு கேட்டேன். 10 ரூபா நாங்கள் பாக்கெட்டு. இது 10 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஒரு கூரை 10 ரூபாய்க்கு விற்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 கிலோ 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ 20 ரூபா. ஜூஸ் போடுறதுக்காக எனக்கு தேவைப்படுதா, அதுக்காக நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இது 30 ரூபா. பெரிய வெங்காயம் வந்து 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1 கேஜி 70 ரூபா. அப்புறம் வந்து கத்திரிக்காய் 1/4 கிலோ 20. தேங்காய் 3 தேங்காய் வாங்கினோம். 3 தேங்காய் வந்து கிலோ கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 3 தேங்காய் வாங்கினோமா, 3 தேங்காய் 75 ரூபா. அப்புறம் வந்து தக்காளி கிலோ 30 ரூபா. தக்காளி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. போன வாரம்லாம் 50 ரூபா விற்றுட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, தக்காளி குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு 1/4 கிலோ 20 ரூபா. இதெல்லாம் 10 ரூபாய்க்கு இன்னும் 2 பீஸ் இருக்கும். ஊரில் தான் வைப்பாங்க, ஆனால் 3 பீஸ் தான் இருக்குது. இது வந்து 20 ரூபாயா. அப்புறம் வந்து உருளை வந்து 1/2 கிலோ தான் வாங்கினேன் அக்கா. 1/2 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 50 25 ரூபா. கிலோ 50 ரூபா. அப்புறம் வந்து காளானை பாருங்கள், 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் 90 ரூபா. எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? 40 ரூபா வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மி. 1/4 கிலோ 15 ரூபா. அப்புறம் சௌச்சௌ 10 ரூபா எப்பயும் போல். லெமன் வந்து பரவாயில்ல, 4 பழம் 10 ரூபா. அதே மாதிரி பாவக்காய் வந்து அக்கா வாரம் எடுப்பேன். பாவக்காய் பார்த்திங்கன்னா அதுவும் அவ்வளோதான். 1/4 கிலோ 20 ரூபா சொன்னாங்க. அதில் பாதி 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். ஜூஸ் போட்டு குடிப்பேன் சுகருக்கு. அதனால் பாவக்காய் வாரம் வாங்கிடுவேன். நெல்லிக்காய் வாங்கிடுவேன். காலிஃப்ளவரு, காளான் எல்லாமே இது வந்து ரெகுலராக வாங்குறது. மற்றபடி சின்ன வெங்காயம் வாங்கலை, பீன்ஸ் கேரட் வாங்கலை, கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வாங்குவேன். அதெல்லாம் வாங்கலை. நிறைய காய் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது மொத்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, 400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் மொத்தமும் 400 ரூபா. பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். எந்த காய் முன்னாடி விற்கணும், எந்த காய் பின்னாடி விற்கணும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி நிறைய யோசித்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெரிய வேலை என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து காயும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம வாரத்துக்கு காய் தேவைப்படுது. 200 ரூபா 250 ரூபா தான் நான் வாரம் காய் வாங்குறதே இவ்வளோ நாளைக்கு. ஆனால் இப்போ கார்த்திகை மார்கழி வந்துட்டாலே தை வரைக்கும் இது ரேட்டு பயங்கரமாக இருக்குது. 400 ரூபா. காய் கம்மி, ஆனால் ரேட்டு ஜாஸ்தி. இதை வச்சு ஒரு வாரம் மெயின்டைன் பண்ணணும். லேடிஸோட நிலைமையை பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய்.